ஹாய் லேர்னர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் சேனலில் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. 90 நாளைக்கு ஒரு சேனலோட நேமை வந்து 3 தடவைக்கு மேலே மாற்ற முடியாது, ஓகேங்களா? அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப்பில் வந்து நம்ம சேனலோட நேம் வந்து அடிக்கடி மாற்றக்கூடாது, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து யூடியூப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த லிங்க்கை தரேன், அதை போய் படித்து பாருங்கள். என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி யூடியூப் சேனலோட நேம் சேஞ்ச் பண்ணுறது, சேனலை கஸ்டமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஒர்க் பண்ணும்போது நீங்கள் மொபைலில் பண்ணாமல் லேப்டாப்பில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா லேப்டாப்பில் பண்ணால் நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன இது பண்ணுறோம்னு, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் என்னுடைய க்ரோம் ப்ரௌசரு. இப்போ நான் யூடியூப்குள்ளே போகிறேன், அதாவது என்னுடைய ஜிமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அந்த யூடியூப் சேனலுக்கு போகிறேன். நீங்கள் எந்த யூடியூப் சேனல் மாற்றணுமோ அந்த யூடியூப் சேனல் போய்க்கணும். அதில் ரைட் சைடு வந்து தான் சேனலு. இந்த இடத்துல போய் யுவர் சேனல்ன்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா நான் எந்த வீடியோவுமே மேக் பண்ணல, அதில் நான் எதுவுமே வரல. இப்போ என்னுடைய சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். நான் இதைத்தான் நான் வந்து மாற்ற போகிறேன், ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு சேனல் நேமை மாற்ற போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன சேனல், அதாவது என்ன சேனல் நேமுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தேடுற சேனல் வந்து யூடியூப்பில் இருக்கா, அதாவது நீங்கள் வைக்க போகிற பேர் வந்து யூடியூப்பில் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து யூடியூப்பில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிப்ஸ் இன் தமிழ் இந்த சேனல் வந்து நான் என்னுடைய இதுக்கு வைக்கலாம்ன்றேன். அப்போ வந்து இந்த சேனல் நேமில் வந்து ஆல்ரெடி என்னென்ன பேர் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு பார்க்கணும்னா இந்த ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கா, அந்த ஃபில்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா அந்த பேரில் வந்து என்னென்ன சேனல் இருக்குதுன்னு வரும். இந்த பார்த்தீங்கன்னா சேனல் மார்க்கெட்டிங் டிப்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, இந்த டிஜிட்டல் இந்தியான்னு இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் இந்த மார்க்கெட்டிங் டிப்ஸ்னு இருக்குன்னு சேனல் கொடுத்தாலும் யூடியூப் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒருவேளை செக் பண்ணணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்னுடைய சேனலுக்கு வந்து இந்த நேம் கொடுக்க போகிறேன், மார்க்கெட்டிங் டிப்ஸ் இன் தமிழ். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்கன்ற முன்னாடியே சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகேங்க. நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து இங்கே வந்துட்டோமா, இந்த இடத்துல வந்து கஸ்டமைஸ் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா பக்கத்து டேப்பில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னா நீங்கள் இந்த இடத்துல பேசிக் இன்ஃபோன் ஆப்ஷன் இருக்கா, அந்த இதில் கொடுங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து லேப்டாப்லேருந்து சொல்லி கொடுத்துருக்கேன், மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். ஆனால் என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மேஜரான விஷயங்கள் பண்ணும்போது லேப்டாப்லேயே பண்ணுங்கள். மொபைல் எப்படி பண்ணால் நம்ம க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு ரைட் சைடு 3 பட்டன் இருக்கும், அந்த 3 ஆரோ இருக்கா, அந்த மாதிரி 3 ஆரோ இருக்கும். இந்த இடத்துல டிஸ்க்டாப் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா டிஸ்க்டாப் மோடு எனேபிள் ஆகிடும், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் மார்க்கெட்டிங்கிற பேர் வந்து சேனல் நேம் பார்த்தோம்னா இப்போ என்னுடைய சேனல் நேம் வந்து மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போ நான் இதை எடிட் பண்ணணும், எடிட் சேனல் நேம் இருக்குது, அதை கொடுத்துட்டு நான் இப்போ வந்து என்ன நேம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா மார்க்கெட்டிங் இன் தமிழ் இந்த பேர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதனால் மார்க்கெட்டிங் இன் தமிழ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பப்ளிஷ்ன்னு இருக்கா, பப்ளிஷ்ன்னு கொடுத்துருவேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சேனல் நேம் வந்து மாறிடுச்சு. சேனல் நேம் மாறிடுச்சா இல்லையான்னு போய் செக் பண்ணுறக்காண்டி இந்த திரும்ப யூடியூப்பில் போய்ட்டு உங்கள் இதை வந்து ரீலோட் பண்ணி பாருங்கள். இந்த ரீலோட் ஆப்ஷன் இருக்கா, இது இல்லைன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி ரீலோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இந்த மாறிடுச்சா மார்க்கெட்டிங் தமிழ்னு. இப்படி தான் ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மேக் மணி ஆன்லைன், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்கள் யூடியூப் சேனலை ப்ரமோட் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி பிராண்ட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த சர்வீஸை வந்து இன்டர்நேஷனல் ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.